Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் நவம்பர் 3 டைம் 10:29 ஆகுது. எனக்கு பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். வீடியோவை ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்கிட்ட ரியல் மணி இல்லை, அதனால் நான் லைவ் மார்க்கெட்டில் டெமோ ட்ரேட் பண்ணி என்னோட ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட ரியல் மணி இருந்தால் என்னோட ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜெரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த ரெஸ்டன்ஸ் லைனும் இந்த சப்போர்ட் லைனும் ட்ராப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்கும். லாட்ஸ் வந்து 4 லாட் வாங்கி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணி காமிக்கிறேன். டைம் இப்போ சரியாக 11:14 ஆகுது. மார்னிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, அதை நான் இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருந்துருக்கலாம். ட்ராப் பண்ணதுக்கப்புறமேட்டு இது எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்துருக்கலாம். ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணால் இந்த இடத்துல அழகாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்துருக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோடய ட்ரேடிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி 1700 ப்ராஃபிட் எடுத்ததாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து நிறையா வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைன்லாம் வந்து நிறையா நாள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் கன்ஃபியூஸாக இருந்துச்சான். என்னோடய ட்ரேடிங் ஸ்டைல் வந்து பார்த்ததுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சு ப்ராஃபிட் மேக் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போ நான் வந்து கால் சைடு வந்து என்ட்ரி கொடுக்க போகிறேன். பேங்க் நிஃப்டி 41,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷனில் ஒரு 4 லாட் வந்து பை பண்ணுறேன். ஓகே, பை பண்ணியாச்சு. பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. என்னோடய டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் இப்போ சரியாக 4:06 ஆகுது. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் 1057 புக் பண்ணியாச்சு. இந்த ட்ரேட் எப்படி எடுத்துன்னு லைவாக என்ட்ரி காமிச்சிருப்பேன். மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு 2 பேர் தான் காரணம். ஆக்டிவ் பையர்ஸ், ஆக்டிவ் செல்லர்ஸ். அந்த டைம் ஆஃப் ட்ரேடிங் டைம் அப்போது மார்க்கெட்டுக்குள்ளார யார் இருக்காங்களோ அவங்க சைடு நம்ம போனால் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா செக் பண்ணி பார்த்தேன். பையர்ஸ் வந்து உள்ளார வந்துட்டாங்க. நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். கரெக்டாக அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சதும் நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். என்னோடய டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி என்னோடய டார்கெட் வந்து ரீச் ஆகிற அளவுக்கு இந்த கேண்டில் வந்து மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 1000 ரூபீஸ் ப்ராஃபிட்டோட எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கு ரீசன் சடனாக கேண்டில் வந்து ரிவர்சல் ஆகிட்டு கீழே வர ஆரம்பிச்சிது. அதனால் நான் வந்து 1000 ப்ராஃபிட்டோட போதுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வேறு எந்த ட்ரேடும் நான் எடுக்கல. இன்றைக்கி ஒரு ட்ரேட் மட்டும்தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு வேறு எந்த என்ட்ரியும் நான் கொடுக்கல. அதுக்கு ரீசன் இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி, ஆப்ஷன் பையருக்கு டைம் டேக்கு நெகட்டிவ் மாதிரி. அதனால் டைம் ஆக ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து கரைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அந்த 1000 ரூபீஸ் ப்ராஃபிட்டோட டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை நான் தரவாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ளாக் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்கு. பார்க்குறதுக்கு இது வந்து போல் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமாக. இது வந்து ஃப்ளாக் மாதிரி இருக்குது. இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ரேஞ்சிலேருந்து அப்புறம் கீழே வந்து இந்த லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ரொம்ப நேரமாக. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃப்ளாக் மாதிரி, இது வந்து போல் மாதிரி இருந்தது. இதுதான் ஃப்ளாக் பேட்டர்ன். எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகுதோ நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். அப்புறம் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஏன் பேங்க் நிஃப்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணுறீங்க, நிஃப்டி 50ல் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாங்க. பேங்க் நிஃப்டியில் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால நான் ஆரம்பத்துலேருந்தே பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சேம் தான். இதே கான்செப்ட்டை நீங்கள் வந்து நிஃப்டி 50லையும் அப்ளை பண்ணி ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.